கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேத வாசித்தீர்களா? ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? உங்கள் பிள்ளைகளோடு அமர்ந்து ஆண்டவரை குறித்து கொஞ்ச நேரமாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தீர்களா? யோசித்து பாருங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். பிள்ளைகளோடு இணைந்து நான் வேதம் வாசிப்பேன், ஜெபிப்பேன், குடும்ப ஜெபம் செய்வேன், பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை குறித்து நான் கற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொன்னால் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறும். இந்த நாளிலும் உதாசீனப்படுத்தி நன்மையை இழந்து போனவர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவருடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை உதாசீனப்படுத்தினார்கள். வந்த ஆசீர்வாதங்களை உதாசீனப்படுத்தி இழந்து போனார்கள். வேதத்திலே எண்ணாமின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே ரெகுவேலுடைய குமாரனாகிய ஓபா அப்படிங்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் மோசேயினுடைய மனைவியினுடைய சகோதரன். மோசே இஸ்ரவேல் கானான் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு நேராக எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நேராக அவன் வழிநடத்தி கொண்டு வருகிறான். இந்த செய்தி ரெகுவேலுடைய குமாரனை ஓபாவுக்கு சொல்லப்படுகிறது. உடனே தன்னுடைய சகோதரியையும் பிள்ளைகளையும் மோசேயையும் பார்த்து நலம் விசாரிக்கும்படியாக அவன் அங்கே வனாந்திரத்துக்கு வருகிறான் ஓபா. அப்பொழுது மோசையோடு பேசி கொண்டு விட்டு அவன் சொல்லுகிறான், நான் என்னுடைய சொந்த தேசத்துக்கு நான் திரும்பி போகிறேன் என்று சொல்லும் பொழுது மோசே சொல்லுகிறார், நாங்கள் போகிற வழியெல்லாம் உனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் எனக்கு எங்களுடைய கண்களைப் போல இருக்கிறாய். எல்லா வழிகளையும் நீ அறிந்து வைத்திருக்கிறாய். கானானுக்கு போகிற வழியெல்லாம் உனக்கு தெரியும். நீ எங்களோடு கூட வருவாய் என்று சொன்னால் எங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் எங்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை கானானிலே தருவேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் எங்களுக்கு அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தரும் பொழுது அந்த நன்மையிலே உனக்கும் ஒரு பங்கு கிடைக்கும். நீயும் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். எங்களோடு கூட நீ வா என்று சொல்லி ஓபா என்கிற தன்னுடைய மனைவியினுடைய சகோதரனை மோசே அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த ஓபாவோ அதை மறுக்கிறான். நான் அங்கே வரவில்லை, எனக்கு என் சொந்த தேசமே போதுமானது. உங்களுக்கு ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வாக்கு பண்ணி இருக்கலாம். அது உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம். ஆனால் எனக்கு அது தேவையில்லை. எனக்கு இருக்கிறதே போதும். நான் இருக்கிற இடத்திலேயே எனக்கு கிடைக்கிற நன்மைகளே, ஆசீர்வாதங்களே, இது போதுமானது. நான் அங்கே வரமாட்டேன் என்று சொல்லி அவன் உதாசீனப்படுத்தி ஒதுங்கிக் கொள்ளுகிறான். பாருங்கள், ஆண்டவர் மோசேயை மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக கொண்டு போகிறார். கானான் தேசத்திலே போய் ஆண்டவர் மேன்மையான ஆசீர்வாதங்களை, மேன்மையான நன்மைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டார்கள். இந்த ஓபாவும் மோசையோடு கூட அவன் கானான் தேசத்துக்கு வந்திருப்பான் என்று சொன்னால் கானான் தேசத்திலே அவன் மேன்மையான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றிருப்பான். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவனும் ஒரு பங்கை பெற்றிருக்கலாம். ஆனால் பாருங்கள், தனக்கு வந்த அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை அவன் உதாசீனப்படுத்தி இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தான் யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லும்போது சொல்லுகிறார், பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லி யோனா எழுதுகிறார். பொய்யான மாயை. பாருங்கள், நாம் மத்தியான நேரத்திலே நாம் பேருந்திலே பயணிப்போம் என்று சொன்னால் நம்முடைய கண்களுக்கு முன்பாக சாலையிலே அங்கே தண்ணீர் இருப்பது போல தெரியும். நமக்கு ஆங்காங்கே தண்ணீர் குளம் இருப்பது போல தெரியும். ஆனால் பேருந்து போக போக அது போய்கொண்டே இருக்கும். ஒரு மாயை அது.
அங்கே தண்ணீர் இருக்காது. வெயிலின் தாக்கத்தினால் ஏற்படுகிற ஒரு மாயையான தோற்றம். அதைத்தான் யோனா சொல்லுகிறார். மாயையை பின்பற்றுகிறவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற கிருபைகளை, நன்மைகளை போக்கடிக்கிறார்கள். இன்றைக்கும் கூட அநேக ஜனங்கள் பாருங்கள், இயேசுவே மெய்யான தேவன், அவர் உங்களுக்கு நன்மை செய்வார், அவரை பற்றி கொண்டால் அவர் உங்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய நன்மைகள், பரலோக ஆசீர்வாதங்களை தருவார் என்று சொல்லும் பொழுது அநேகர் சொல்லுகிற காரியங்கள், இப்பொழுது எங்களுக்கு இருக்கிறது போதும், இதுவே எங்களுக்கு போதுமானது, மேன்மையான ஆசீர்வாதங்கள் என்று சொல்லுகிறீர்களே, ரட்சிப்பு என்று சொல்லுகிறீர்கள், மகிழ்ச்சி என்று சொல்லி, எதுவும் எங்களுக்கு தேவையில்லை, இதுவே எங்களுக்கு போதும் என்று சொல்லி தங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை, கிருபைகளை போக்கடித்து விடுகிறார்கள். இந்த ஓபா என்கிற மனிதனும் மோசே எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார், எங்களோடு வா, எங்களுக்கு ஆண்டவர் தருகிற நன்மையில் ஒரு பங்கை நானும் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன பின்பு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி அவன் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு அவன் திரும்பி போய் விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் வேதத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே இயேசு கிறிஸ்து கதரேனருடைய நாட்டிலே வந்து அவர் கடற்புறத்தில் இறங்குகிறார். இறங்கி அவராகவே அங்கே ஒரு கல்லறை காட்டிலே லேகியோன் பிசாசு பிடித்து வேதனையோடு கூட கல்லறையிலே தங்கி இருந்த அந்த மனிதனை தேடி செல்லுகிறார். அவனுக்காக பரிந்து பேசவோ அவனை விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லியோ யாரும் இயேசுவினிடத்தில் போய் கேட்கவில்லை. அந்த மனிதனும் அவனுடைய குடும்பமோ யாரும் அங்கே போகவில்லை, இயேசுவினிடத்திலே போகவில்லை. ஆனால் இயேசு அவனை தேடி சென்றார். அந்த மனிதன் படுகிற பாடுகள், வேதனைகளை அறிந்து அவனை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி தேடி போய் அந்த லேகியோன் பிடித்த மனிதனை லேகியோனிலிருந்து விடுதலையாக்கி அவனுக்கு ஒரு சுக வாழ்வை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவனிடத்திலிருந்து போன பிசாசுகள் பன்றியின் கூட்டத்துக்குள்ளே போனபடியினால் அவைகள் மலையிலிருந்து கடலுக்குள் சாடி மாண்டு போனது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது அந்த பன்றியை மேய்த்தவர்கள் எல்லாம் ஊரில் போய் சொல்லுகிறார்கள், இயேசு என்கிற ஒருவர் வந்திருக்கிறார், லேகியோன் பிடித்த மனிதனுடைய பிசாசை துரத்தி விட்டார், இப்போ பிசாசுகள் எல்லாம் பன்றிகளை அழித்து விட்டது, நமக்கு கிடைத்த லாபம் எல்லாமே போய்விட்டது, இயேசு வந்தபடியினால் நமக்கு இருக்கிற லாபங்கள் எல்லாம் மாறி போய்விட்டது, எல்லாமே இழந்து போய்விட்டோம் என்று சொல்லி கிராமத்தில் வந்து சொன்ன பொழுது, கிராமத்தில் உள்ள மனிதர்கள், சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் இப்பொழுது இயேசுவை தேடி வருகிறார்கள். அவர்கள் வரும்பொழுது இயேசுடைய பாதத்தில் அந்த பிசாசு பிடித்து சுகமடைந்த மனிதன் அவருடைய பாதத்தில் இருக்கிறான். பாருங்கள், அதை பார்த்த உடனே இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும். இயேசு அவனை தேடி வந்து அவனுக்கு சுகம் கொடுத்து விட்டார். அப்படியால் இயேசுவே எங்களுடைய பட்டணத்துக்கு வாரும், எங்களிடத்திலும் அநேகர் வியாதிப்பட்டிருக்கிற பிசாசு பிடித்திருக்கிறார், அவர்களை நீர் சுகமாக்க வேண்டும், எங்களோடு கூட வாரும் என்று சொல்லி அழைத்திருக்க வேண்டும். ஆனால் அங்கே நடந்த சம்பவம் என்ன? மாறாக அவர் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். இயேசுவினிடத்தில் வந்து அவரை வேண்டிக் கொண்டு அவரிடத்தில் சொல்லுகிறார்கள், எங்களுடைய பட்டணத்துக்கு நீர் வர வேண்டாம், எங்களை விட்டு நீர் போய்விடும் என்று சொல்லி. பாருங்கள், அவர்களை தேடி வந்த அந்த ஒரு நல்லது ஒரு வாய்ப்பை இழந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். உதாசீனப்படுத்தினார்கள். வியாதியஸ்தர்கள் குணமாக்கி இருக்கலாம். இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்தில் வந்திருப்பார் என்று சொன்னால் வியாதியோடு இருக்கிற அநேகர் குணமாக்கி இருப்பார்கள், பாடுகளுக்குள் இருக்கிற விடுதலையாகி இருப்பார்கள், பிசாசின் கட்டுக்குள் இருக்கிற விடுதலையாகி இருப்பார்கள், தேவையோடு இருக்கிற தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கும், மேன்மையான ஆசீர்வாதங்கள், பூலோக ஆசீர்வாதங்கள், பரலோக ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த பட்டணத்தை சார்ந்தவர்கள் செய்த ஒரு காரியம் பாருங்கள், தங்களுக்கு இந்த நன்மையெல்லாம் வேண்டாம், என் பட்டணத்தை விட்டு நீங்கள் போயிட்டா போதையா, எங்களுக்கு இந்த பண்ணி மேய்க்கிறதுனால வருகிற லாபமே எங்களுக்கு போதும் என்று சொல்லி பாருங்கள், இம்மைக்கான காரியங்களை மாத்திரம் அவர்கள் மனதிலே வைத்து இயேசுவை வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய கிராமத்தை விட்டே போகும்படி வேண்டிக் கொண்டார்கள். இயேசுவும் அவருடைய கிராமங்களை விட்டு அவர் போய்விட்டார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மேன்மையானவைகள், அவருடைய கிருபைகள் பெரியது. ஆனால் அவருடைய கிருபைகளை நாம் பற்றி கொண்டிருக்கிறோமா? இயேசுவை சொந்த ரட்சகராக நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? இல்லைன்னு சொன்னால் அந்த கதரேனருடைய நாட்டை சுற்றியுள்ள இந்த கிராமத்து மக்கள் சொன்னது போல, எனக்கு வேண்டாம், என்னுடைய கிராமத்தை விட்டு எங்களுடைய வீட்டை விட்டு போய்விடும் என்று சொல்லி
இயேசுவுக்கு நோ சொல்லி அவரை விட்டு நாம் வழி விலகி போய் கொண்டிருக்கிறோமா உலக காரியங்களுக்காக? எனவே தான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், பவுல் சொல்லுகிறார், கொரிந்தியர் 15:19 அவர் சொல்லுகிறார், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக இருப்போம் என்று சொன்னால் எல்லா மனிதரை காட்டிலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொல்லுகிறார். உலக காரியங்களுக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, ஏதோ ஒரு நன்மைக்காக மாத்திரம் நாம் இயேசுவை பின்பற்றுவர்களாக இருப்போம் என்று சொன்னால், இல்லை என்று சொன்ன பாடுகள் உபத்திரவங்களை கண்டவுடன் இயேசு எங்களுக்கு வேண்டாம், வேதம் எங்களுக்கு வேண்டாம், ஜெபம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி இயேசுவை விட்டு பின்வாங்கி ஓடிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், கிருபை உங்களை தேடி வந்திருக்கிறது, நன்மை உங்களை தேடி வந்திருக்கிறது, எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிற, நித்திய ஜீவனை தருகிற இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசு உங்களுக்கு வேண்டுமா? இயேசுவே நீர் எனக்கு வேண்டும், என் உள்ளத்திலே வாரும் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குரிய நன்மைகளையும் ஆவிக்குரிய நன்மைகளையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க ஒரு போதுமானவராக இருக்கிறார். இல்லை என்று சொன்னால், அந்த ஓபாவை போல, அந்த கதரேருடைய நாட்டை சுற்றியுள்ள மக்களைப் போல எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி உதாசீனப்படுத்துவீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடித்து விடுகிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனவே இந்த காணொலியை கண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களை தேடி வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். என் உள்ளத்திலே வாரும், என் குடும்பத்திலே வாரும் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை தர ஒரு போதுமானவராக இருக்கிறார். அந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.